வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஹைட்ராலிக் மெஷின். ஸோ அதோட கண்டினியூஸ் பார்ட் தான். ஆல்ரெடி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ஆஃப் த வீடியோ வாஸ் கம்ப்ளீட்டட். ஸோ அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலன்னா யூ கேன் கோ அண்ட் செக் இட் அவுட். ஸோ அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், சரியா? ஸோ ஹைட்ராலிக் மெஷின் உள்ள இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் அண்ட் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் த டிஆர்பி எக்ஸாமினேஷன்ல கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை பார்க்காதவங்க யூ கேன் கோ அண்ட் செக் இட் அவுட், சரியா? ஸோ இந்த வீடியோல வந்து we are going to continue the remaining சரி TNPSC ல வந்து கேட்ட ஹைட்ராலிக் மெஷின்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். அதே மாதிரி இப்போ SSC JE அதே மாதிரி RRB எக்ஸாமினேஷன். ஸோ இதுல கேட்ட ஹைட்ராலிக் மெஷின் ரிலேட்டடான கொஸ்டின்ஸை வந்து we will discuss. ஸோ வீடியோ போக முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். கற்றதுமே கற்போம் கற்பிப்போம், ரைட்? எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, ரைட்? ஸோ இந்த டிஆர்பி 2012 இன்னொரு எக்ஸாமினேஷன் நடந்தது. ஸோ அதோட கொஸ்டின் வந்து பெண்டிங்கா இருந்துச்சு. ஸோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹையர் ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு. ஸோ எந்த டர்பைன் வந்து யூஸ் பண்ணுவாங்க? ஸோ இதான் வந்து டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து நம்ம கீ பாயிண்ட்ஸே எழுதியிருப்போம், சரியா? ஸோ டைரக்டா வந்து 300 to 1000, சரியா? ஸோ ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு வந்து அதிகமாக இருந்தால் வந்து ஸோ இட் இஸ் பிலாங்ஸ் டு யுவர் கெப்லான் டர்பைன், சரியா? ஸோ கெப்லான் டர்பைன் இஸ் த ஆன்சர். 300 to 1000. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து வர்றது வந்து பெல்டான் வீல் டர்பைன் லெஸ் தேன் 35, சரியா? ஸோ அது வந்து சிங்கிள் ஜெட்டாக இருந்தால் 35 to 60 வந்து மல்டி ஜெட்டுக்கு படிச்சிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து மீடியம். ஸோ மீடியம் ஸ்பெசிஃபிக் ஸ்பீடாக உள்ளது வந்து ஒரு 600 to 300 அந்த ரேஞ்சில் வர்றது வந்து ஒரு பிரான்சிஸ் டர்பைன். ஸோ லாஸ்ட் வர்றது கெப்லான் டர்பைன் பார்த்துருந்தோம். 300 to 1000 அதோட ஆர்பிஎம் வர்றது ஹையர் ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு வர்றதுக்கு கெப்லான் டர்பைன் தான். ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் டர்பைன்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார். ஸோ ரியாக்ஷன் டர்பைன்ல எந்த மாதிரி இருக்கும்னா, ஸோ ரியாக்ஷன் டர்பைன் வந்து ஹெட் வந்து லோவாக இருக்கும், சரியா? ஸோ டிஸ்சார்ஜ் அதிகமாக இருக்கும். இவர் ஸ்பெசிஃபிக் ஸ்பீடும் அதிகம் தான். அதே மாதிரி வந்து இவர் எஃபிஷியன்சி ஆல்சோ இட் இஸ் ஹையர் ரியாக்ஷன் டர்பைன்ல. ஸோ லோயர் ஹெட். ஸோ இதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஹையர் ஹெட் கிடையாது, ரைட்? லோயர் டிஸ்சார்ஜும் கிடையாது, ஹையர் ஹெட் கிடையாது. ஹையர் டிஸ்சார்ஜுங்கிற ரைட்டு பட்டனா லோயர் ஹெட் தான். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர், லோயர் ஹெட். ஸோ இதான் வந்து அந்த 2 2012 இன்னொரு கொஸ்டின்ல உள்ள இது மிஸ் பண்ணது, சரியா? ஸோ நெக்ஸ்ட் வி வில் டிஸ்கஸ் த டிஎன்பிஎஸ்சி. ஸோ அதில் கேட்ட ஹைட்ராலிக் மெஷின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் த பர்பஸ் ஆஃப் சர்ஜ் டேங்க் இன் ஏ பைப் லைன். ஸோ இது ஆல்ரெடி வந்து நம்ம இதிலே பார்த்துருந்தோம். டிஆர்பி கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருந்துச்சு. ஸோ எதுக்காகனா ரிலீவ் த ப்ரெஷர் டியூ டு த வாட்டர் ஹேமர், சரியா? ஸோ வாட்டர் ஹேமர்ல வந்து ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அதை ரிலீவ் பண்றதுக்காக தான் வி ஆர் கோயிங் டு யூஸ் த சர்ஜ் டேங்க். ஸோ இதான் படிச்சிருந்தோம், சரியா? ஸோ பர்பஸ் ஆஃப் சர்ஜ் டேங்க். ஸோ வந்து ஒரு 3 டைம் கேட்டிருக்காங்க, சரியா? வேற வேற எக்ஸாமினேஷன் போர்ட்லேயே கேட்ட ஸோ டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ல இருக்கு, டிஎன்பிசிலையும் கேட்டிருக்கு. ஸோ இதே மாதிரி வாட்டர் ஹேமர் இஸ் டெவலப்டு. ஸோ வாட்டர் ஹேமர் வந்து எந்த இடத்துல வரும்னா, ஸோ இட் இஸ் டெவலப்டு இன் யுவர் பென் ஸ்டாக், ஆப்ஷன் ஏ, சரியா? ஸோ பென் ஸ்டாக்ல வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதை தான் வந்து வி ஆர் கோயிங் டு ரிலீவ். ஸோ அதை வந்து ரிலீவ் பண்றதுக்கு தான் வி ஆர் கோயிங் டு யூஸ் த சர்ஜ் டேங்க். ஸோ வந்து பென் ஸ்டாக்கோட பர்பஸ், சர்ஜ் டேங்க் பர்பஸ் ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம், சரியா? ஸோ ரெண்டுமே வந்து கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட 2 கொஸ்டின்லயுமே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து டிராப் டியூப். ஸோ டிராப் டியூப் வந்து எதுக்கு யூஸ் பண்ண போறோம்? ஸோ டிராப் டியூப் இஸ் யூஸ்டு வித் யுவர் ரியாக்ஷன் டர்பைன்ல மட்டும்தான் டிராப் டியூப் வரும், இம்பல்ஸ் டர்பைன்ல வராது. இது நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சிருந்தோம் டிராப் டியூபோட கீ பாயிண்ட்ஸ்ல படிக்கும் போது. ஸோ வி ஹவ் டிஸ்கஸ் த டிராப் டியூப் விச் வி ஆர் கோயிங் டு யூஸ் இன் த ரியாக்ஷன் டர்பைன். அதில் தான் வந்து வி ஆர் கோயிங் டு கன்வெர்ட் த இந்த கைனடிக் எனர்ஜி வந்து யூஸ்ஃபுல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அந்த இதை மாற்ற வந்து கன்வெர்ட் பண்ணுறது படிச்சிருப்போம் டிராப் டியூப். ஸோ நெக்ஸ்ட் இஃப் த ஹெட் ஆன் த டர்பைன் இஸ் மோர் தென் 300 மீட்டர், ஓகே, த டைப் ஆஃப் டர்பைன். ஸோ மறுபடியும் அதே தான் கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இங்க வந்து ஹெட் வந்து கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ ஹெட் வந்து the head of the turbine is more than 300. ஓகே, ஸோ ஹெட் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க ஹையர் ஹெட், சரியா? ஸோ ஹெட் வந்து இப்போ ஹையரா இருக்கு. ஸோ 300 மீட்டருக்கு இருக்கு, ரைட்? ஸோ மோர் தேன் த 300. ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் டு யூஸ் த பெல்டான் வீல், சரியா? ஸோ ஹியர் பெல்டான் வீல் இஸ் த ஹையர் ஹெட்டுக்கு வந்து யூஸ் பண்றது வந்து பெல்டான் வீல் டர்பைன் தான் யூஸ் பண்ணுவோம், மோர் தேன் 300. ஸோ நெக்ஸ்ட் பிரான்சிஸ் அண்ட் கெப்லான் டர்பைன் ஃபால் அண்டர் த கேட்டகரி. ஸோ இதை தான் வந்து வி ஆர் கிளாசிஃபைட் இன் த ரியாக்ஷன் டர்பைன். டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ வி ஆர் கிளாசிஃபிகேஷன்லேயே படிச்சிருப்போம். ஸோ ரியாக்ஷன் டர்பைனோட கேட்டகரிஸ் தான் பிரான்சிஸ் அண்ட் கெப்லான் டர்பைன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஃப் கேபிட்டல் டி, டி நாட் அண்ட் டிபி ரெஃபர்ஸ் டு த பெல்டான் வீல் டயாமீட்டர் அண்ட் ஸ்மால் டி ரெஃபர்ஸ் டு த ஜெட் டயாமீட்டர் அண்ட் கேபிட்டல் பிங்கிறது பிரெத், த வீல் விஎஃப் ரெஃபர்ஸ் டு த வெலாசிட்டி ஆஃப் த ஜெட்னு வச்சுக்கிட்டோம்னா ஹெச் ஈக்குவல் நெட் ஹெட், ஓகே. Discharge is given. So discharge is given in the Pelton turbine, சரியா? So Pelton turbine குள்ள ஃபார்முலா கேட்டிருக்காங்க discharge. So Pelton turbine குள்ள discharge ஃபார்முலா, so we have studied Q equal to, so area into velocity, area pi by 4 into d square into velocity வந்து root of 2gh. So இதான் வந்து ஒரு Pelton wheel கூட discharge ஃபார்முலா, சரியா? So other turbines குள்ள ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோங்க. So Pelton wheel வந்து discharge வந்து
pi by 4 d square into root of 2gh. இதே பிரான்சிஸ் டர்பைனா இருந்தால் இது ஆல்ரெடி எழுதியிருப்போம். pi d capital B into Vf வரும். கெப்லான் டர்பைனுக்கு pi by 4 capital D naught square minus dB square into Vf. ஸோ இதை வந்து கெப்லான் டர்பைன் ஃபார்முலா. ஸோ இது 3 டிஃபரெண்ட் டர்பைன்ஸ்குள்ள டிஸ்சார்ஜ் ஃபார்முலா. இதை வந்து நோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் த டர்பைன். ஸோ டைரக்ட் ஃபார்முலா தான் சரியா கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிக் டர்பைன் தான். ஸோ n into root of p divided by h power 3 by 4. இது டைரக்ட் கொஸ்டின். ஸோ 3 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு பார்த்துக்க. n into root of p divided by h power 5 by 4. ஸோ q into h power 3 by 4னா பம்புக்கு வரும். பம்ப் வந்து நம்ம டிஆர்பி சிலபஸில் இல்லை, ஒன்லி டர்பைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பெல்டைன் வீல் இஸ் ஐடியலி சூட்டட் ஃபார். ஸோ பெல்டைன் வீல் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டெம்ப்ளேட் கொஸ்டின். ஸோ பார்த்துங்க. ஸோ எத்தனை தடவை கேட்டிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 1 2 3 4 ஸோ 6 எக்ஸாமினேஷனில் கேட்டிருக்காங்க. டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ பெல்டன் வீல் வந்துட்டாலே வந்து இட் இஸ் சூட்டட் ஃபார் ஏ ஹை ஹெட். ஸோ ஹை ஹெட் வந்து இப்போ 2 இடத்துல இருக்கு. டிஸ்சார்ஜ் வந்து லோவாக இருக்கும் சரியா. டிஸ்சார்ஜ் இஸ் லோ, யுவர் ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆல்சோ லோ இந்த பெல்டன் வீல் டர்பைன். ஹை டிஸ்சார்ஜ் கிடையாது. ஸோ வந்து இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே எழுதியிருப்போம். ஹையர் ஹெட் இட் இஸ் கோயிங் டு யூஸ்ஃபுல், லோயர் டிஸ்சார்ஜ், ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு லோவாக இருக்கும், டான்ஜென்ஷியல் ஃப்ளோவாக இருக்கும். ஹரிசாண்டல் ஷாஃப்ட் டர்பைனில் யூஸ் பண்ணுறது தான் யுவர் பெல்டன் வீல். So next is specific speed of your turbine. So is defined as the speed of the turbine which, so the direct on formula வச்சு எழுத வேண்டியதான். So n s equal to, so இப்போதான் பார்த்துருந்தோம், n into root of p divided by h power 5 by 4. So which means the speed அதே தான் இருக்கணும். Unit power unit head. Unit power unit head option A. அதான் ஆன்சர். ஆப்ஷன் A is the right answer. ஸோ மறுபடியும் இதே தான் வந்து இப்போ ரிப்பீட் ஆயிருக்கு. ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 300 to 1000 இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் அதே தான் சரியா. ஸோ கெப்லான் டர்பைன் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். கெப்லான் டர்பைன் தான் சரியா. ஸோ ஒவ்வொரு ஹெட்டுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இம்பல்ஸ் டர்பைன்னா வந்து ஸோ 10 to 60 ரேஞ்சில் வரும். அதில் வந்து less than 35 சிங்கிள் ஜெட்டு, 35 60ங்கிற மல்டி ஜெட்டுக்கு படிச்சிருப்போம். பெல்டான் வீல் டர்பைன் இம்பல்ஸ்லேயும். பிரான்சிஸ்ங்கிறது 60 to 300 வருது. ஸோ ப்ரொப்பல்லரை வந்து 300 to 600, 600 to 1000 வந்து கெப்லான் சரியா. ஜென்ரலாக வந்து 300 to 1000 மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா யூ கேன் சூஸ் த ஆப்ஷன் கெப்லான் டர்பைன். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இன்னும் கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ யூ ஹேவ் டு சூஸ் அக்கார்டிங்லி. 300 to 600 ரேஞ்சினா ப்ரொப்பல்லர், 600க்கு மேலே வந்து கெப்லான் டர்பைன் ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு. ஸோ நெக்ஸ்ட் ஃபார் ஏ கிவன் ஹெட் த டிஸ்சார்ஜ் த்ரூ ஏ பெல்டன் டர்பைன் வித் இன்க்ரீசஸ் இன் ஸ்பீடு. ஸோ இப்போ வந்து டிஸ்சார்ஜ் வந்து ஃபார் ஏ கிவன் ஹெட் த டிஸ்சார்ஜ் த்ரூ ஏ பெல்டன் வீல் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வந்து ஒரு டிஸ்சார்ஜ் ஆல்சோ இட் இஸ் கோயிங் டு கெட் இன்க்ரீஸ். ரெண்டுமே இன்க்ரீஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த வெலாசிட்டி ரேஷியோ ஆஃப் யர் ஃப்ளூயிட் தோஸ் வெலாசிட்டி இஸ் 330 மீட்டர் பை செகண்ட் அண்ட் த பிளேட் வெலாசிட்டி இஸ் 150. சரி, அந்த வெலாசிட்டி ரேஷியோ நம்ம படிச்சிருப்போம். அந்த ஸ்பீடு ரேஷியோ 5 ஈக்குவல் டு சரியா. ஸோ u டிவைடட் பை v or u divided by root of 2gh படிச்சிருந்தோம் இல்லையா, அதே தான் u divided by v. ஸோ uங்கிறது ஃப்ளூயிட் வெலாசிட்டி சரியா. ஸோ அதான் வந்து 150 divided by v. ஸோ வெலாசிட்டி ஆஃப் த ஸோ 150 சாரி பிளேட் வெலாசிட்டி சரியா. ஸோ மாற்றி கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி ரேஷியோ 5 ஈக்குவல் டு u by v. ஸோ 150 divided by 330. ஸோ இதோட ரேஞ்ச் வந்து கண்டிப்பாக தெரியும் நம்மளுக்கு. 0.432 0.6 வரும் பெல்டன்னா. அந்த 0.6 0.9 வரைக்கும் வந்திருக்கும் பிரான்சிஸ். கிரேட்டர் தென் 0.7 கெப்லான் டர்பைன். இது இந்த ஃபர்ஸ்ட் வீடியோலேயே வந்து அந்த கீ பாயிண்ட்ஸை நோட் பண்ணியிருப்போம் சரியா. ஸோ கண்டிப்பாக 0 பாயிண்ட்ல தான் ஆப்ஷனே வரும். நீங்கள் சால்வ் பண்ணாமே சொல்லலாம். 0.45 இஸ் த ஆன்சர். ஸோ 150 டிவைட் பை 330 போட்டிங்கன்னா கிடச்சிடும். 15 divided by 33. ஸோ அப்ராக்சிமேட்டாக 1/2 0.5 பக்கத்தில் உள்ள ஆன்சர் 0.45. So draft tube is used for discharging water from the exit of the எங்க யூஸ் பண்ணா Kepler turbine. Draft tube வந்து at the exit of the Kepler turbine ல வந்து we are going to fix and we are going to use Kepler turbine. So next இது வந்து இப்ப எழுதிருந்தோம் இல்லையா, டிஸ்சார்ஜ் வந்து இப்ப Kepler turbine கேட்டிருக்காங்க. So ரெண்டு டயாமீட்டர் வர ஃபார்முலா வரும். pi by 4 d naught square minus db square into vf. ஆப்ஷன் சி இதுதான் ரைட் ஆன்சர். சரியா. So இது வந்து பெல்டான் வீல், இது வந்து பிரான்சிஸ் எழுதிருந்தோம். hydraulic efficiency. So hydraulic efficiency of your turbine. So அதோட definition கேட்டிருக்காங்க. So hydraulic efficiency வந்து உள்ள ஃபர்ஸ்ட் வந்து வர efficiency. So வாட்டர் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ எவ்வளவுகான வந்து ஆக்சுவலா வந்து அது ஒர்க்கா மாறும். ரைட். So to the input வந்து நம்ம எவ்வளவுகான வாட்டர் வந்து இப்போ கொடுக்க போறோம் அதுதான். சரியா. So power given by the water to the turbine. So with respect to okay at the inlet of the power available at the inlet. So correct option A direct answer. சரியா. So RP அதாவது ரன்னர் பவர் டிவைடட் பை வாட்டர் பவர், அதாவது வந்து டெஃபினேஷன்ல எழுதியிருப்போம். RP டிவைடட் பை வாட்டர் பவர்.
ஸோ வாட்டர் வந்து நம்ம எவ்வளோன்னு கொடுக்குறோம். ஸோ அந்த வாட்டர் வந்து கொடுக்கும்போது வந்து அந்த டர்பைன் வந்து நம்ம எவ்வளோன்னு வந்து ரொட்டேட் ஆகி நம்மளுக்கு வந்து பவர் கிடைக்கும். அடுத்த இன்லெட்டில் வந்து டர்பைன் வந்து எவ்வளோன்னு கிடைக்குது. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு த ஹைட்ராலிக், அதாவது ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி, பவர் அவைலபிள் அட் த இன்லெட் ஆஃப் த டர்பைன் டு த பவர் கிவன் பை த வாட்டர் டு த டர்பைன். இல்லையா? ஸோ இது வந்து ஷாஃப்ட்டுக்கு வந்துருச்சுன்னா, ஸோ இதுக்கு அதுக்கப்புறம் வந்து ஷாஃப்ட் பவர், இதுக்கு அடுத்து வந்து இது வந்து இன்புட்டாக கொடுப்போம். ரன்னர் பவர் வந்து கொடுத்துருந்தோம்னா இது வந்து மெக்கானிக்கல் எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து இங்கே கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். எஸ், இன்லெட் அந்த ஷாஃப்ட்டுங்கிறது இது வந்து மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி. ஸோ இந்த ரெண்டை வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா வந்து இப்போ என்ன ஆயிரும், ஷாஃப்ட் பவர் டு த வாட்டர் பவர் கிடைக்கும் இல்லையா? ஸோ இதை வந்து ஓவரால் எஃபிஷியன்சி எழுதியிருப்போம். ஷாஃப்ட் டு த வாட்டர், எஸ், இது வந்து ஓவரால் எஃபிஷியன்சி ஃபார்முலா கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி. இது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இதிலே பார்த்துருப்போம் சரியா? ஸோ நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலைன்னா ஐ கேன் கோ டு செக் இட் அவுட். ஸோ அதில் வந்து டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதே வந்து பார்த்துக்கோம். ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி வந்து ஆப்ஷன் ஏ அதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பம்ப் லிஃப்ட்ஸ் 50 மீட்டர் கியூப் ஆஃப் வாட்டர் டு எ டேங்க் அட் எ ஹைட் ஆஃப் 50 மீட்டர். வாட் இஸ் த ஒர்க் டன் டு லிஃப்ட் த வாட்டர்? ஸோ அதான் வந்து கேட்டிருக்காங்க சரியா? ஸோ ஒர்க் டன் கேட்டிருக்கு. ஸோ டபிள்யூ சரியா? ஸோ ஃபார்முலா ரோ இன்ட்டு ஜி இன்ட்டு வி இன்ட்டு ஹெச், அவ்வளோதான். ஸோ டென்சிட்டி தெரியும். ஸோ 10⁻³ வச்சுக்கிடுவோம். ஸோ இது வேணால் 10ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ வெலாசிட்டி சாரி வால்யூம் இஸ் கிவன் அஸ் 50 சரியா? இன்ட்டு ஹைட் 50. ஸோ 25 இன்ட்டு ஸோ 10⁻6 மாறிடுது சரியா? ஸோ 25 இன்ட்டு 10⁻6 விச் இஸ் ஈக்குவல் டு 25 மெகா ஜூல்ஸ். ஆப்ஷன் ஏ 25 பக்கத்தில் உள்ளது அதான் இருக்குது. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். So next question, the impellers for high heads usually have. So high headல வந்து வர்றது வந்து இது ஆல்ரெடி வந்து நம்ம இதிலே பார்த்தாலே தெரியும். So which has a lower specific speed. நீங்க வந்து பெல்டான் வீல் எடுத்தீங்கனாலே தெரியும். ஹையர் ஹெட்டுக்கு இருக்கும், ஸ்பெசிபிக் ஸ்பீட் வந்து லோயரா கொடுத்துருப்போம் சரியா? அந்த டேபிள்லே இருக்கும். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அடுத்து வந்து யூனிட் ஸ்பீடு ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க சரியா? ஸோ யூனிட் ஸ்பீடு வந்து ஆல்ரெடி எழுதியிருப்போம். NU ஈக்குவல் டு N டிவைடட் பை √H சரியா? ஸ்பீடு கொடுத்ததுனால N டிவைடட் பை √H வரும். ஸோ இது வந்து Q கொடுத்துருந்தாங்கன்னா யூனிட் Q ஈக்குவல் டு Q டிவைட் பை H. பவருக்கு மட்டும் P பவர் சரியா? ஸோ ஹெச்சில் வந்து 3/2 போட்டிருப்போம் சரியா? ஸோ இது வந்து இந்த யூனிட் ஸ்பீட் ஆஃப் பம்ப், யூனிட் ஸ்பீடு, யூனிட் டிஸ்சார்ஜ், யூனிட் பவர், அது மூணுமே ஃபார்முலா எழுதியிருப்போம். அதே தான். ஸோ நெக்ஸ்ட் டார்க் டிரான்ஸ்மிட்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் கப்ளிங் ஃபார் எ கிவன் slip varies with impeller internal diameter d and the speed capital N. So turbine, so the torque வந்து கேட்டிருந்தாங்கன்னா T is directly proportional to your T⁻5 வரணும், your N square சரியா? So option D. So வந்து which is related to your power தான் சரியா? So பவருக்கு வந்து D⁻5 N³ போட்டிருப்போம். ஸோ இங்கே வந்து டார்க் எடுக்கிறது வந்து N ஸ்கொயரா மாறுது சரியா? So D⁻5 N square. Option D is the right answer. So these are the questions asked in the various TNPSC la ketta different to the hydraulic machinery questions சரியா? So next SSC J la questions வந்து பாப்போம் சரியா? So first question, constant efficiency curve of a turbines are drawn between. So constant efficiency curve எந்த ரெண்டுக்கு வரைவோம்னா efficiency and speed சரியா? Option B is the right answer. இந்த ரெண்டுக்கு இடையில தான் வரையற பேர் தான் your constant efficiency curve of a turbine வந்து இந்த ரெண்டுக்கு வரைவோம். ரெண்டு ஆக்சிஸ்ல வந்து ஒன்னு efficiency இருக்கும், இன்னொன்னு வந்து speed இருக்கும். So next வந்து specific speed of a centrifugal pump is defined as the speed at which the pump would deliver. So specific speed வந்து கொடுத்திருக்காங்க. So it is going to deliver. So okay, so 1 liter under the unit head, but option D the answer. Option D is the right answer. 1000 kilogram by second. So இது வந்து 1 மீட்டருக்கு by second தான் அப்படி கொடுத்திருக்காங்க சரியா? So under the 1 meter of unit head la it is going to deliver. So option D is the right answer. 1000 kg by second under 1 meter of head. So next Francis turbine. So direct question da. So Francis turbine, it is the type of the your internal radial flow turbine da படிச்சிருந்தோம். Option B. Internal radial, sorry, inward, so not internal, inward radial flow turbine. அதான் Francis turbine பார்த்திருந்தோம். So next reaction turbine. So reaction turbine, so it is going to kinetic energy is appreciable as the fluid leaves the runner and correct தான். Reaction turbine la வந்து kinetic energy is வந்து appreciable இருக்கும் as the fluid is leaves the runner and enters the draft tube. இதுக்கு அப்புறம் வந்து போறது வந்து draft tube தான் போகும். Correct. Option A is the right answer. Kinetic energy appreciable. So next question, impulse turbine is used for. So impulse turbine வந்து எங்க யூஸ் பண்ணுவான்னு கேட்டிருக்கு. Direct question தான் high head.
பெல்டான் வீல் எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம் இல்லையா, பெல்டான் வந்து ஹை ஹெட் வரணும். ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் எ டர்போ மெஷின். ஸோ ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் வந்து கேட்டிருக்கு. இட் இஸ் கோயிங் டு ரிலேட் த ஷேப் ரேதர் தேன் த சைஸ் ஆஃப் த மெஷின். சரியா? ஸோ ஷேப்புக்கு சைஸ் கேட்டிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் கோயிங் டு ரிலேட் த ஷேப் தான் ரேதர் தேன் த சைஸ். ஸோ ஒன்லி த ஷேப் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்பெசிஃபிக் ஸ்பீட். இதோட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் டைப் ஆஃப் டர்பைன் would be used if the head on the turbine is more than 300. ஸோ ஹெட் வந்து இப்போ அதிகமாக இருக்குது. ஸோ ஹையர் ஹெட்டுக்குன்னா அப்போ பெல்டான் டர்பைன். ஹெட் வந்து ஹை ஹெட் கொடுத்துருக்காங்க. 300க்கு மேலே உள்ளது வந்து பெல்டான் டர்பைன் தான் யூஸ் பண்ணும். ஐ திங்க் இந்த சேம் கொஸ்டின் வந்து டிஎன்பிசியில் ரிப்பீட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஹையர் ஹெட் 300க்கு மேலே வந்து ஹெட் லெவல் வந்துருந்துச்சுன்னா we are going to use for a பெல்டான். ஸோ பெல்டான் வீல் டர்பைன். ஸோ பெல்டான் வீல் டர்பைன் இஸ் ஏ ரேடியல் ஃப்ளோ, இன்வெர்ட் ஃப்ளோ, ஆக்சியல், அவுட்போர்டு. ஆக்சுவலாக எதுவுமே கிடையாது, ஆப்ஷனே கொடுக்கல. சரி, எல்லா ஆப்ஷனுமே தப்பு தான். ஸோ வி ஹவ் ஸ்டடிட் ஃபார் ஏ டான்ஜென்ஷியல் ஃப்ளோ. சரியா? ஸோ அதான் ஆன்சர். ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் ராங். ஒன்லி த டான்ஜென்ஷியல் ஃப்ளோ இஸ் த ரைட் ஆன்சர். பெல்டான் வீலுங்கிறது ரைட். ஸோ நெக்ஸ்ட் த ரேஷியோ ஆஃப் ஜெட் ஸ்பீட் டு த பிளேட் ஸ்பீட். ஸோ ஃபார் த மேக்ஸிமம் எஃபிஷியன்சி. ஸோ இது வந்து எழுதிருந்தோம், ஜெட் ஸ்பீட் ஈக்குவல் டு ரைட். ஸோ 2 into பக்கெட் ஸ்பீட் ஃபார் த மேக்ஸிமம் எஃபிஷியன்சி. பக்கெட் ஸ்பீட் ஆர் பிளேட் ஸ்பீட். சரியா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜெட் டு த பிளேடா, ஜெட் டு த பிளேடுனா ஜே பை பி ஈக்குவல் டு 2. ஸோ ஈக்குவல் டு 2 எதுவுமே கொடுக்கல. சரியா? ஸோ ஆக்சுவலாக ஈக்குவல் டு 2 இதான் அந்த ரைட் ஆன்சர். சரியா? இஃப் தே ஆர் ஆஸ்கிங் பிளேடு ஸ்பீடு டு த ஜெட் ஸ்பீடு கேட்டிருந்தாங்கன்னா 1/2 வரும். அப்போ வந்து யூ கேன் சூஸ் திஸ் ஆப்ஷன். சரியா? ஸோ பட் ஆனால் இங்கே ஜெட் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 2 தான் ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட், பிரான்சிஸ் டர்பைன் இஸ் பெஸ்ட் சூட்டட் ஃபார். ஸோ பிரான்சிஸ் வந்து இப்போ எங்கே யூஸ் பண்ணணும், மீடியம் ஹெட் வர்ற இடத்துல. ஸோ மீடியம் ஹெட் அப்ளிகேஷன் ஃப்ரம் 24 to the 180 meter. ஸோ மீடியம் ஹெட் வர இடத்துல we are going to use the Francis turbine. ஸோ in a reaction turbine, so in the reaction turbine, so we are having there is only partial conversion of available head to the velocity head before entry to the runner. சரியா? ஸோ only the partial conversion தான் possible of the available before entry to the runner. ஸோ அதுக்கப்புறம் உள்ளதான் வந்து இந்த டிராஃப்ட் டியூப் போன்னு படிச்சிருந்தோம். சரியா? So because of the both the kinetic energy and pressure energy இங்க ரெண்டுமே வரும். அதனால தான் partial conversion it is going to enter. So next, impulse turbine is generally fitted. சரியா? So impulse turbine வந்து higher head. சரியா? So above the tail race, so little above the tail race இருக்கு. சரியா? Option A is the right answer. So above the tail race is the right. So next, the unit discharge and the speed curve NU for the turbine is shown. ஸோ கர்வ் பி. ஸோ இது வந்து இந்த டர்பைன் ஷூட் டவுன் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ வந்து இப்போ கான்ஸ்டன்ட் ஹெட். சரியா? ஸோ வந்து கான்ஸ்டன்ட் ஹெட் தான் வருது இது. எஸ், ஸ்பீடு வந்து இப்போ வந்து NU இஸ் த விச் இஸ் சூட்டட் ஃபார் யுவர் பிரான்சிஸ் டர்பைன். சரியா? ஆப்ஷன் ஏ கான்ஸ்டன்ட் ஹெட் கேரக்டரிஸ்டிக்ஸில் மேட்ச் ஆகுது. சரியா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் ஆகிறது ஸ்பீடு வந்து இட் இஸ் கோயிங் டு ஸ்லைட்லி டிக்ரீஸ். ஸோ டிஸ்சார்ஜுக்கும் ஒரு ஸ்பீடு யூனிட் ஸ்பீடுக்கு வந்து எடுக்கும்போது ஸோ யூ கேன் ஹேவ் திஸ். ஸோ பிரான்சிஸ் டர்பைன் தான் அது ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட், இந்த வாட்டர் ஹேமர் ப்ரெஷர் இன் ஏ பைப் கேன் பி ரெடியூஸ்டு பை யூசிங் ஏ ஹையர் டயாமீட்டர் யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து வாட்டர் ஹேமர் வராது. டயாமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணணும் யூசிங் ஏ பைப் ஆஃப் ஹையர் டயாமீட்டர். நெக்ஸ்ட் ஒரு சின்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ டர்பைன் ஆப்ரேட்ஸ். ஸோ N1 கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ ஹெட்டை வந்து 2 ஹெட் போய் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது சேம் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் டிஆர்பியில் கேட்ட அதே தான். ஸோ ஹெட்டு ரைட்டு. ஸோ ஸ்பீடு வந்து ஹெட் டு 2க்காக கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ வந்து டேரக்ட் ஃபார்முலா வந்து ஸோ வி ஹவ் யூஸ்டு. சரியா? ஸோ N2/N1 வேணும்னா ஸோ ரூட் ஆஃப் H2/H1 போட சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே H2 வந்து எவ்வளவு 16. ஸோ அது ரூட் எடுத்தோம்னா 4, H1 9, ரூட் எடுத்தா 3. ஸோ 4/3 N2. ஸோ என் ஸ்பீடு வந்து 240, 4/3. So 80 வருமா? 8 4s are 320 is the answer. Option A is the right answer. Direct question தான். TRB 2017 2 மார்க் क्वेश्चनல கேட்டிருந்தாங்க. இதே தான், நம்பர் மட்டும் வேற இருக்கு. ஸோ அப்படி வந்து உங்களுக்கு ஞாபகம் இல்லை, அந்த நம்பர் பார்த்தோன்னே நீங்கள் ஞாபகம் வரும். கண்டிப்பாக வந்து ரூட் ஆஃப் எடுக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹெட் வழி பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ 9 வந்து 3 ஸ்கொயர் 16 இந்த மாதிரி வந்து ரூட் ஆஃப் எடுக்கிற மாதிரி டேரெக்டாக தான் கொஸ்டின் இருக்கும் மோஸ்ட்லி, பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட், மேக்ஸிமம் தியரட்டிக்கல் எஃபிஷியன்சி ஆஃப் யர் பெல்டன் வீல் டர்பைன் இஸ் அப்டைன் when the ratio of bucket speed. ஸோ இந்த பக்கெட் ஸ்பீடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து மேக்ஸிமம் வந்து இப்போ 1/2 2 டைம்ஸ் சொல்லியிருந்தோம்லே அதான். ஸோ 1/2 0.46 ஆல்மோஸ்ட் இருக்கு.
சரியா ஆப்ஷன் சி ரைட் ஆன்சர். ஸோ லோ ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் எ டர்பைன் இம்பல்ஸ் தட். ஸோ ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு வந்து கம்மியாக வர்றது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ யுவர் இம்பல்ஸ் டர்பைன் ஆர் பெல்டான் வீல் ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு வந்து கம்மி. ஸோ நெக்ஸ்ட் ஹைட்ராலிக் டிஸ்சார்ஜ். ஸோ Q வேல்யூ வந்து கொடுத்துருக்கு. ஓகே ஹெட் வேல்யூ H வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ ஓவரால் எஃபிஷியன்சி அது கொடுத்துருக்கு. ஸோ பவர் வந்து கேட்டிருக்காங்க சரியா. ஸோ ஓவரால் எஃபிஷியன்சி ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கும் P டிவைடட் பை ரோ ஜி Q இன்ட்டு ஹெச். அவ்வளோதான். ஸோ P வேணும்னா ஓவரால் எஃபிஷியன்சி இந்த சைடு கொண்டு போயிருங்க. ஸோ 0.91 இன்ட்டு ஸோ இது ஒரு டென்சிட்டி. ஸோ 1000 வச்சிங்கன்னா இது ஒரு 10. ஸோ 10^4 மாறிடுது. Q வேல்யூ 34, ஒரு H வேல்யூ 8 சரியா. ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு சிம்பிளிஃபை, சிம்பிளை பண்ணுங்க. ஸோ யூ வில் கெட் த ஆன்சர் as 2.475 மெகாவாட் வரும் சரியா. சால்வ் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் சிம்பிளிஃபை திஸ் ஒன், யூ வில் கெட் த ஆன்சர் 2.43. ஆப்ஷன் சி ரைட் ஆன்சர். So next, a single stage impulse turbine with a diameter of 120 cm runs at 3000 rpm with the blade velocity. So இதான் கொடுத்திருக்காங்க. So diameter சரியா. So diameter is given சென்டிமீட்டர்ல இருக்கு. So மீட்டருக்கு மாத்திங்க 1.2 மீட்டர் சரியா. இங்க ஸ்பீடு n வேல்யூ கொடுத்தாச்சு. ஸோ வந்து ஸ்பீடு ரேஷியோ, ஸோ பிளேடு ஸ்பீடு ரேஷியோனா 5 வேல்யூ வச்சிருந்தோம் 0.4 சரியா. ஸோ வெலாசிட்டி ஆஃப் த ஸ்ட்ரீம் தான் கேட்டிருக்காங்க சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு U கண்டுபிடிங்க 5dn/60 சரியா. ஸோ U கால்குலேட் பண்ணீங்கன்னா என்ன வரும் 5 இன்ட்டு டயாமீட்டர் 1.2, ஸ்பீடு வந்து 3000 டிவைடட் பை 60. ஸோ கேன்சல். ஸோ இங்கே என்ன வரும், இதை கேன்சல் பண்ணீங்கன்னா ஸோ யூ வில் கெட் 50 ஹியர். ஸோ U வேல்யூ ஸோ இந்த ரெண்டே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும் 1.2 இன்ட்டு 50 60 ஆயிரும். ஸோ 60 இன்ட்டு 5, ஸோ 60 இன்ட்டு 5 மீட்டர் பை செகண்ட் U வேல்யூ சரியா. ஸோ நம்மளுக்கு இந்த ரேஷியோ தெரியும் 5 = U/V தான் சரியா. ஸோ இப்போ V தானே கேட்டிருக்காங்க, வெலாசிட்டி ஆஃப் த ஸ்ட்ரீம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ V வேணும்னா இப்போ U/5 போட்டுற வேண்டியதான். ஸோ U வேல்யூ 65 டிவைடட் பை இந்த 5 வேல்யூ 0.42 சரியா. ஸோ அப்ராக்சிமேட்டாக எடுத்துங்க 60 இன்ட்டு 3 எடுத்துக்க. ஸோ 3.143 எடுத்துக்கிட்டேன். ஸோ இது 0.42ங்கிறது 0.4 எடுத்துக்கிடுவோம் சரியா. ஸோ இதை சிம்பிளை பண்ணோம்னா என்ன வரும் நம்மளுக்கு, ஸோ இதே 4/10 எடுத்தோம்னா 10 மேலே போயிடும். அப்போ 1800/4, ஸோ அப்ராக்சிமேட்லி 450 வந்துடும். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். 450 மீட்டர் பை செகண்ட் அவ்வளோதான். ஸோ டிகிரி ஆஃப் ரியாக்ஷன், ஸோ இது வந்து ஆல்ரெடி எழுதியிருப்போம் சரியா. ஸோ டிகிரி ஆஃப் ரியாக்ஷன் ஆஃப் ஏ கெப்லான் டர்பைனுக்கு வந்து ஸோ இட் இஸ் நாட் 0 பட் ஆனால் கிரேட்டர் தேன், ஸோ கிரேட்டர் தேன் 1/2 பட் லெஸ் தேன் 1. ஸோ 1/2க்கு 1 இடையில இருக்கும். பெல்டான் டர்பைனுக்கு வந்து 0 எழுதிருந்தோம். பெல்டான் டர்பைனுக்கு ரியாக்ஷன் வந்து 0 வந்தது. கெப்லான் டர்பைனுக்கு 1/2 விட அதிகமாக இருக்கும் பட் லெஸ் தேன் 1 ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட், எனி சேஞ்ச் இன் த லோட் இஸ் அட்ஜஸ்டட் பை அட்ஜஸ்டிங் த ஃபாலோயிங் பேராமீட்டர் ஆன் டர்பைன் பை சேஞ்சிங் த ஃப்ளோ சரியா. ஸோ ஃப்ளோ வந்து இப்போ மாற்றினோம்னா ஸோ இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் இன் த லோட். ஸோ நெக்ஸ்ட் கெப்லான் டர்பைன். ஸோ கெப்லான் டர்பைன் வந்து இட் ஹஸ் ஏ அட்ஜஸ்டபிள் ரன்னர் பிளேடு. கெப்லான் டர்பைன் வந்து படிச்சிருந்தோம், அட்ஜஸ்டபிள் ரன்னர் பிளேடு இருக்கும் சரியா. ஸோ புவர் பார்ட்டோட எஃபிஷியன்சி கிடையாது, ஹையர் எஃபிஷியன்சி வந்து அதிகமாக வரும். 60 to 100% வரை பாசிபிள் எழுதியிருந்தோம். அதே மாதிரி இங்கே ஹை கட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ லோயர் ஹெட்டு தான் வந்து கெப்லான் டர்பைன் யூஸ் பண்ணுவோம் சரியா. ஸோ எஃபிஷியன்சி ஹை, ஸோ இது வந்து லோயர் ஹெட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். அட்ஜஸ்டபிள் ரன்னர் பிளேடு உண்டு. ஸோ நெக்ஸ்ட், த ஸ்பீட் ஆஃப் ஆன் இமேஜினரி டர்பைன் ஐடென்டிஃபைடு வித் த கிவன் டர்பைன் விச் வில். ஸோ டைரக்ட் டெஃபினிஷன் தான், ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி சரியா. ஸோ தீஸ் ஆர் த கொஸ்டின் ஆஸ்க் இந்த எஸ்எஸ்சி ஜேயில் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து இதுதான் ஹைட்ராலிக் டர்பைனில். ஸோ ஆர்ஆர்பியில் வந்து ஸோ டர்பைன் ரிலேட்டட் நிறைய கொஸ்டின் இல்லை. ஸோ மெயினாக வந்து அவங்க வந்து பம்ப்ஸ் ரிலேட்டட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பம்புக்கு வந்து நம்மளுக்கு டிஆர்பி சிலபஸில் இல்லை. ஸோ ஒன்லி டர்பைனில் வந்து ஒரு 2 கொஸ்டின் மட்டும் இருக்குது. ஸோ அதே வந்து பார்த்துருவோம் சரியா. ஸோ ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் எ டர்பைன் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. ஸோ n டிவைடட் பை ஸோ ரூட் ஆஃப் ஹெச் அது வரும் சரியா. ஸோ n டிவைடட் பை ரூட் ஆஃப் ஹெச் தான். ஸோ நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங் சென்ட்ரிஃபிகல் கம்ப்ரஸர், சென்ட்ரிஃபிகல் பம்ப். ஓகே, ஸோ பெல்டான் வீல் சரியா. ஸோ பெல்டான் வீல் வந்து எனக்கு கண்டிப்பாக தெரியும், இம்பல்ஸ் டர்பைன் 4. கெப்லான் டர்பைன், ஸோ கெப்லான் டர்பைன் வந்து ஆக்சியல் ஃப்ளோ. ஸோ 4 1, ஸோ 4 1 ஒரு ஆப்ஷன் ஒன்று தான் இருக்குது சரியா. ஸோ அடுத்த ரெண்டை மேட்ச் பண்ண வேண்டியது 2 3 அப்போ அவ்வளோதான். ஸோ 2 3
சென்ட்ரிஃபியூகல் பம்ப் வந்து படிச்சிருந்தோம் பிரைமிங். சரியா? சென்ட்ரிஃபியூகல் பம்ப் வந்து which is related to priming, சென்ட்ரிஃபியூகல் கம்ப்ரஸ் வந்து சர்ஜிங். ஸோ இந்த 2 கொஸ்டின் தான் அந்த ஆர்ஆர்பியில் வந்து கேட்ட வந்து கொஸ்டின். சரியா? So thank you for your valuable time. So we will meet in the next video. Don't forget to subscribe our channel. கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். Thank you.